சேலத்தின் சிங்கம், கருப்பு தேசத்தின் இரும்பு மனிதர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், வருங்கால தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க நடைமுறை இருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மெயின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தான் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஏற்கனவே இதை நம்ம ஒரு ஆபீஸ்ல போட வேண்டிய சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு நமக்கு சரியான இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம பகுதி வாரியா 3 விஷயங்கள் இந்த 23ஆம் தேதிக்குள்ள முடிக்கிறதுக்கு நமக்கு நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமக்கு எல்லாம் தொடர்ந்து நம் பகுதியிலேயே நம்ம மாவட்டத்திலேயே நம்முடன் கூட ஒர்க் இருக்கின்ற அக்கா அவர்கள் இப்பதான் குறைஞ்சது ஒரு 2-3 மாசமா நம்மளோட பாக பொறுப்பாளர்கள் சேர்த்துட்டு போனாங்க. அதற்கடுத்து இப்போ அக்கா அவர்களை அண்ணன் அவர்கள் உறுப்பினர் சீட்டு எந்த அளவில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நல்லதொரு ஆலோசனை வழங்க வருகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் தமிழகத்தில் அமைச்சரும் மகளிரணி இணைச் செயலாளருமான அக்கா சரோஜா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அமைச்சர் மாவட்ட துணை செயலாளர் ராஜாராம் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மொசைக் ஜெயதீசன் அவர்களே, பகுதி கழகத்தின் செயலாளர் கணேசன் அவர்களே, வெள்ளச்சேரி கிழக்கு பொதுச் செயலாளர் கணேசன் அவர்களே, மத்திய பொதுச் செயலாளர் சிசி என்ற சிவசுப்பிரமணியன் அவர்களே, மயிலாப்பூர் கிழக்கு பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே, மேற்கு பொதுச் செயலாளர் விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜோதீஸ்வரன் அவர்களே, அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் அவர்களே, இளைஞரணி மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களே, தொழிற்சங்க மாவட்ட செயலர் வெங்கடேசன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலர் ஷாம் அவர்களே மற்றும் இங்கு வருகின்ற அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே, சார்பணி நிர்வாகிகளே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா பேர் சொல்லணும்னா எல்லாருமே நிர்வாகிகள், முக்கியமான ஆள் தான். அதனால எல்லாரையும் பேர் சொன்னதாக நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடன் கூட பணியாற்றி இடைத்தேர்தல் எல்லாம் நல்ல முறையில் நம்ம பணியாற்றி நம்முடன் கூட இருந்து நமக்கு நல்ல உணவு சமைத்து கொடுத்த நம்முடைய அமைப்பு சாரா ஓட்டுநணி மாவட்ட செயலாளர் சீதாராமன் சமீபத்தில் இயற்கை எழுதினார். அதற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றார். இந்த அவர் இறந்ததற்கு பின்னாடி நம்முடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அது ஒரு நிமிடம் அவருடைய இறப்பிற்கு நாம் எல்லாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். மௌனாஜி செல்பு என்பதை கூறிக்கொள்கிறோம். எடப்பாடி அவர்கள் மனித செங்கல் நடத்த சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் தெரியும், அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. வருகின்ற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணிலிருந்து 10:30 ஆரம்பிச்சு அந்தந்த பகுதியில இப்ப வட்டங்கள் நம்ம நிறைய பிரிச்சிருக்கோம். அதனால கார்பரேஷன் வட்டங்களா சேர்ந்து ஒரு இடத்துல இப்ப ஒரு பேச்சு வச்சுக்கணும். 174 174 2 வட்டங்கள் தான், 2 வட்டங்கள் சேர்ந்து 175 தான், 3 வட்டங்கள் 3 வட்டங்கள் சேர்ந்து அப்படின்னு ஒரு இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த 2 வட்டத்தை 3 வட்ட செயலாளர்கள் நல்ல சிறப்பான முறையில இப்ப இது 174 நம்ம அடையாறுனா அடையாறு அந்த எல்பி ரோட்ல அந்த செல் வச்சுக்கோங்க. 175 உங்க அடையா அந்த சாட்சினா அந்த ரோட்ல ஏதாவது ஒரு வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து திருவான்மையில ஒரு இடத்துல மெயின் ரோட்ல
அந்த கார்பரேஷன் அது வர்ற மாதிரி ஒரு மெயின் ரோட்ல ஈசிஆர் ரோட்ல மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல இப்பவே நீங்க வந்து ஒரு லெட்டர் இது வந்து போலீஸுக்கு அனுமதிக்கணும்னா கிடையாது. நம்ம நிக்க போறது தெளிவா ஒன்னே மட்டும் நம்மளுடைய நிர்வாகிகள் மனசுல வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிறது. போலீஸ் வந்து எப்பவுமே நமக்கு வந்து அனுமதி கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? நம்ம மக்களுடைய குறைகளை மக்களுக்கான சேவைகள் செய்யறதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம மக்களுக்காக தான் போராடுறோம். மக்களுக்கு நாங்க எந்த விதத்திலும் தொந்தரவு செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா நாங்க நிக்க போறது ஓரத்துல மக்களுடைய அவங்க வந்து நம்மளோட தடுக்கிறதுக்கு காரணம் மக்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து இடையூறு இல்லாத அளவுக்கு நடத்தினா போதும். நீ சொல்ல நாங்க இடையூறு இல்லாத அளவுக்கு நடத்தணும் லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு அனுமதி கொடுக்கல அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா தயவு செய்து எந்த வட்டத்தில பேசாதீங்க. அதனால நீங்க நடத்துற இடத்துல வந்து கைது பண்ணாலும் கைது பண்ண தப்பு கிடையாது. சும்மா எப்ப எடுத்தாலும் அங்க அனுமதி கொடுக்கல இங்க அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி நீங்க எல்லாம் வந்து ஒரு இயக்கத்துல ஒரு முக்கியமான வட்டச்சில பொறுப்பு இருக்கிறவங்க மன கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு வந்து அனுமதி கொடுக்காத அவங்களுடைய கடமை. லெட்டரே வாங்கலைன்னா சண்டை போட்டு 10 பேர் லெட்டர் வாங்குற ஒரு கடமை. ஒரு மனு கொடுத்தாலும் மனுவை வந்து வாங்குறது கடமை. லெட்டர் வாங்க மாட்டோம் அது மாட்டோம் சொல்லக்கூடாது. வெளியில சொன்னா உங்களுக்கு தான் அசிங்காது. எப்ப பார்த்தாலும் லெட்டர் வாங்க மாட்டோம் அது செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம விளையாட்டு துறை கட்சியா 30 ஆண்டு 35 ஆண்டுகள் பணிவு வரணும், துணிவு இருக்கணும். ஒரு எப்படின்னா பணிவுனா ஒருத்த வர்றாங்க வாங்க அப்படின்னு நம்ம பணிவா நடந்துக்கிறது இருக்கணும். அதே மாதிரி துணிச்சல் இருக்கணும். துணிச்சல் இல்லாம சும்மா ஒரு அவன் கொடுக்க மாட்டேன் இந்த பேச்சே இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நம்ம நினைப்பது ஓரத்துல மனித செயல் என்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல லைனா நிக்க போற கையை பிடிச்சு அவ்வளவுதான். அதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல. நம்ம திமுக நம்ம அனுமதி கொடுத்தோம்னா எவ்வளவு மீட்டிங் நம்ம வந்து போராட்டம் நடத்தலாம். எடப்பாடி காலத்துல மாதிரி ஒரு போராட்டங்கள் நடத்தல அவன் முதலமைச்சர் இருக்கும்போது அந்த அளவுக்கு அனுமதி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஆனா இவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் வந்து கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்துக்கிறது. அதுக்கு வந்து நம்ம வந்து முனை போடக்கூடாது. என்ன பண்ண கூட்டி போய் நம்ம தூக்கு தண்டனை போட்ட போறோம். ஒரு 2 நாள் ஜெயில விட்டு இருக்கட்டும் வந்து அது என்ன கேட்ட போயிட போகுது. கூட நானும் வர்றேன் எல்லாருமே உட்கார்ந்துட்டு வருவோம். தப்பில்லை மக்களுக்காக தான் போராடுறோம். அதனால எல்லாரும் போய் லெட்டர் கொடுக்க வட்டச்செயலாம் சேர்ந்து லெட்டர் கொடுத்துருங்க. ஒரு இடத்துல மக்கள் நல்லா பார்வையா இருக்கிற இடத்துல கொடுத்துட்டு அங்க வந்து எல்லாம் நம்ம வந்து உறுப்பினர்கள் பாக பொறுப்பாளர் உறுப்பினர் எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்ல ஒரு இடத்த நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 200 பேர் 300 பேர் ஒவ்வொரு வட்டத்துல 50 பேர் 100 பேரை கூப்பிட்டு லைனா நிப்பாட்டி ஒரு கொடுக்கிற கோஷங்களும் கொடியெல்லாம் போட வேணாம். கையில பிடிங்க கொடி. அதே மாதிரி பேனர் போடு கையில பிடிக்கிற போடு. அதுக்கு அந்த கை மைக்கு ஏதாச்சும் வச்சிருந்தா கூட மைக்கெல்லாம் நீங்க வந்து உதவ தேவையில்லை. கை மைக்கோ இல்ல நம்மளே மைக் மாதிரி கத்திட்டு படிச்சுட்டு வந்துருங்க அவ்வளவுதான். இத வந்து நீங்க அருமையா எல்லாரும் நம்மளுடைய வேளச்சேரியில வந்து 8 இடத்துலயும் மயிலாப்பூரை 7 இடத்துல இதை வந்து கட்டாயம் நடத்தணும். ஒண்ணு அதற்கு முன்னாடி இருக்கின்ற நாட்கள்ல உறுப்பினர்கள் 13ஆம் தேதிக்குள்ள எல்லாரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு சில இடங்களை கொடுத்திருக்கா சில பகுதிகளை கொடுக்கல. நாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நாங்க எங்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது யாருக்காச்சும் இருக்கா? நாங்க எல்லாரும் வாங்க வேண்டியது யாருக்காச்சும் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு சிலது ஏன் வேணாம இருக்கீங்க? எந்த தரவன வந்தா உங்களுக்கு எந்த வரலையா? ஒரு 2-3 மட்டும் வராம மாத்தி சத்யா டியூஷன் போயிருச்சான். அது தர வாங்கி தர 1-2 மட்டும் 2 பில்லர் நம்ம மட்டும் இருக்கு. மற்றது எல்லாமே கொடுத்தாச்சு. புரியுங்களா? முதல்ல வந்து பாக பொறுப்பாளர் கூப்பிட்டு உறுப்பினர் கடை கொடுத்துடணும். அதுக்கு தேதி 13ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க நமக்கு. அதுக்கு அடுத்து பகுதி கழக செயலாளருங்க வர 23க்கு முன்னாடி 23 வரைக்கும் போகாம 23க்கு முன்னாடி என்னைக்குனாலும் சரி இந்த 13ஆம் தேதி 10ஆம் தேதி 5ஆம் தேதி எவ்வளவு எத்தனாம் தேதி போனாலும் அந்தந்த பகுதி செயலாளருங்க 10ஆம் தேதிக்கு மேல இந்த 13ஆம் தேதிக்கு மேல கூட வச்சுக்கோங்க. 13ஆம் தேதி 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ள ஒரு மீட்டிங் வந்து எல்லாருமே வந்து பகுதி செயலாளருக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. போகும்போது எல்லா நிர்வாகிகளுக்கு அந்த பகுதியில் இருக்க அனைத்து நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி என்ன சொல்லிருக்காங்க லெட்டர் அனுப்ப சொல்லிருக்காங்க. யாராவது நிர்வாகிகளுக்கு எல்லாம் பூரா வந்து வட்ட செயலர் மூலியமா யாராவது வட்ட கழகத்திற்கு நிர்வாகி பூராமே வரணும். அதே மாதிரி அந்த நிர்வாகிகள் எல்லாம் அதெல்லாம் கையெழுத்து போடணும். இப்ப அப்படிதான் சார் ரெடி பண்ணி கேட்பா எல்லாரும் அந்த வட்டத்தை அவங்க பேருக்கு கையெழுத்து போடணும். இதெல்லாம் வந்து கேட்டுக்கு இருக்காங்க. இப்ப நாங்க சொல்ற பாருங்க மேலும் மேலும் அண்ணா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய
அரசு அண்ணன் முதலமைச்சருக்கான நேரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நினைக்கிறேன் ஒரு வருஷம் இந்த 2024 போனதே தெரியல பாருங்க. கண்ண மூடி கண்ண திறக்கிறத ஓடிடுச்சு. 9 மாசம் 10வது மாசத்துக்கு வந்து நிக்கிறான், கடைசி எண்டுல நிக்கிறான். இந்த 2 மாசத்தையும் கணக்கில் நம்ம எடுக்க முடியாது. 24 அதே மாதிரி 25ல வந்து ஜனவரி பிப்ரவரி மட்டும்தான், மார்ச்ல தேர்தல் அறிவிச்சிருவான். அந்த மாசத்தையும் கணக்கில் எடுக்க முடியாது. இருக்கிறது நம்ம இடையில இருக்கிறது கூட இருக்கிறது 26 நான் சொல்றேன், ஜனவரி பிப்ரவரி 25 மட்டும்தான். அந்த 25ல நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றோமோ அதுக்கான வந்து நம்மளை விட போறது இல்ல. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாசம் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆளை கூப்பிட்டு போய் நிக்கிறதா நம்ம உணர்வா ஒவ்வொருத்தரும் நம்முடைய கட்சி உறுப்பினர்களை கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறதா நம்மளுடைய வேலைகளா